ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் வீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கூட நூற்று எந்தையும் குமரேசு தாளும் சிலம்பும் சதங்கையும் வெண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுங்க. சர்வமங்கல மங்கள்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். கும்ப ராசியிலே பிறந்த அன்பர்கள், அதாவது அவிட்டம் 3-4, சதயம் 1-2-3-4, பூரட்டாதி 1-2-3, இந்த 9 பாதங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது இந்த கும்பராசி. கும்பராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி ஆகிய நட்சத்திரங்களை, இந்த நட்சத்திரங்களை இயக்க வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் குடும்பத்திற்கேற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளலாம். புதிய முயற்சிகள், கூட்டு வியாபாரம், அதே போல செயலோ அல்லது தொழிலோ ஏதோ ஒன்று இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களை பயன்படுத்தி கொண்டால் இந்த அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் பொருளாதாரம் என்ற விஷயத்திலும் குடும்ப சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் இல்லாமல், நட்டமாகாமல், லாபகரமான செயலே செய்யக்கூடியவராகவும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, பரணி ஆகிய நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்ட அன்பர்களை கூட்டு வியாபாரம் அல்லது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிட்டு தொழில் செய்யறது நிராகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா இவங்க 1, 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களாக வருவதால் இந்த அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு இவர்களின் மூலமாக நஷ்டங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் அறிந்தும் அறியாமலும் இருந்தார்களேயானால் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அவரின் மூலமாக மனதளவிலும் உடலளவிலும் இந்த ஜாதகன், எந்த ஜாதகன், இந்த அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களிலே பிறந்த அன்பர்கள் பாதிக்கப்படக்கூடியவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணோம்? இவர்களை நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது வாங்குவதோ விற்பதோ அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட புதிய விளைச்சல் வைப்பதோ போன்றவற்றிற்கு இந்த நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டால் அந்த ஜாதகர் இந்த பூ உலகிலே பேரோடும் புகழோடும் பொருளாதாரம் என்ற விஷயத்திலே நஷ்டமடையாமலும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பதிவின் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீடா போறணும் இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையா போகும். அப்போ அவிட்டம் ஆயிடுச்சு. அப்போ சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களை இயக்க வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சுப நிகழ்ச்சிகள், வீடு வாங்குவது விற்பது, நிலம் வாங்குவது விற்பது, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே புதிய விளைச்சல் வைப்பது, ஆடு மாடுகள் வாங்குவது விற்பது, அல்லது அவர் வாழும் வாழ்க்கையிலே நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டு அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களை பயன்படுத்தி செயலோ அல்லது தொழிலோ அல்லது புதிய முயற்சிகளோ ஏற்படுத்தி கொண்டால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அவர் செய்யும் செயலோ தொழிலோ முயற்சியோ வெற்றிகள் அடையும் என்பதை நாம் மிக எளிதிலே புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்போ சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் காலம் அந்த எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் தள்ளி கொடுங்க, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு ஆகாது. ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும் காலம் புதிய முயற்சியோ செயலோ தொழிலோ நடைமுறைப்படுத்தினால்
அவர்களுக்கு நட்டங்கள் ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் தேடி வரும். இவர்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட அன்பர்களை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களை சேர்த்துக்க கூடாது. அப்படி சேர்த்தனா இவர்களின் மூலமாக பல பிரச்சனைகளை அந்த ஜாதகர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. யாரு? இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அப்போ இந்த சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் மேற்கூறிய நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தி இயக்கி ஒரு செயலோ தொழிலோ செய்தீர்கள் என்றால் நட்டமடையாமல் பொருளாதாரம் என்ற விஷயத்திலே மேலோங்கி நின்று பேரும் புகழும் நீங்கள் வாழும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று இந்த சமூகத்தில் உங்களுடைய பெயரை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 இந்த நட்சத்திரம், இந்த 3 பாதங்களும் கும்ப ராசியிலே உண்டு. அப்போ இந்த கும்ப ராசி அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, கும்பராசியில பூரட்டாதி 1, 2, 3 இந்த பாதங்கள் உண்டு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் பிறந்த அன்பர்கள் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். யாரு? இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் நடைமுறையிலே வரும் காலம் சுப செயலோ, சுப நிகழ்ச்சியோ, புதிய முயற்சியோ அல்லது செயலோ அல்லது தொழிலோ, வாங்குவதோ விற்பதோ போன்ற விஷயங்களை இந்த நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும் காலம் உபயோகப்படுத்திக் கொண்டால் அவர்கள் லாபகரமான செயலோ தொழிலோ செய்யக்கூடியவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் காலம் செயலோ தொழிலோ அது எதுவாக இருந்தாலும், புதிய முயற்சிகள் ஆனாலும் தடை செய்யப்பட வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அவங்க நிப்பாட்டிடணும், செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது பிரச்சனையில் முடியும், பாதியிலே நின்றுடும், முழுமை பெறாது. ஏன்னா அது 1, 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களாக வருவதால் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு அது எதிர்மறையாக வேலை செய்துவிடும். அப்போ நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கணும், கூட்டு வியாபாரம் பண்ணணும்னா இந்த உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்கள் இருப்பவர்களை ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்டவர்களை இணைக்கலாம், தவறேதும் இல்லை. ஏன்னா பல நாள் நீடித்து கொண்டே போகும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்கலாம் இது மாதிரி செஞ்சுட்டு போனா லாபங்கள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லை, வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா தப்பி தவறி இவங்களை மட்டும் பார்ட்னர் இருக்கக்கூடாது. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, சிம்பிளா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி ஆகிய நட்சத்திரக்காரர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் செக் பண்ணணும் அப்படின்னா பண்ணி பாருங்க. உங்களுக்கு நஷ்டம் பின்னாடியே காத்துட்டு இருக்கோம், மாசங்கள் கூட போகாது, நாட்களிலே மறுபடியும் வந்துடும். அதனால இவர்களை நிராகரிப்பது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேற்கொண்டு சதயம், பூரட்டாதி, சதயம் பார்த்தோம். அப்போ அவிட்டமும் மேற்கூறிய விஷயங்களில் நட்சத்திரங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் பயன்படுத்தி அவர் வாழும் வாழ்க்கையிலே நட்டமடையாமல் லாபகாரத்தோடு மேலோங்கி நின்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பதிவை சப்ஸ்கிரைப் செய்து
இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.